ஹாய்! தைப்பூசங்கிறதால காலையிலே எழுந்து குளிச்சுட்டு, மதியம் போலயே படைச்சிடலாம். சரி ஈவினிங்கா கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு தான் சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தேன். என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸு, சாம்பாரு, பருப்பு வடை, கேரட் பீன்ஸ் பொரியலு, உருளைக்கிழங்கு பொரியலு, அப்பளம். இதெல்லாம் ஒரு 12 மணி போலயே முடிச்சுட்டேன். சரி தம்பிக்கு முருகர் கெட்டப் போடலான்னு சொல்லிட்டு நேத்தே பிளான் பண்ணி வச்சிருந்தேனா, அவர் தூங்கிட்டு இருந்தாரு. அவர எழுப்பி குளிக்க வச்சு கெட்டப் போடுறதுக்குள்ளயே ஒரு 12:30 போல ஆயிடுச்சு. சார் கெட்டப் போடுறதுக்குலாம் நல்லா தான் காமிச்சாரு. அது போட்ட உடனே அவருக்கு என்னமோ குஷியா இருந்துச்சு. கண்ணாடில தூக்கி காமிச்ச உடனே பார்த்துட்டு ஒரே சிரிப்பு அவருக்கு. சரி டைம் ஆயிடுச்சுன்னு அப்புறம் படைக்க அவங்க அப்பா தான் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போதே தேங்காய் உடைச்சு கொண்டு வந்து வச்சாரா, தேங்காய் வெட்டி சாப்பிடுறான். அப்பளம்லாம் எடுத்துட்டு வந்து சைடுல வச்சிருந்தேன்னா, அந்த அப்பளத்தெல்லாம் எடுத்து சாப்பிடுறான். சரி சாப்பிட்டா போறான்னு சொல்லிட்டு நாங்க எதுவும் கண்ட்ரோல் பண்ணல. ஏன்னா செய்யறதே அவருக்காக தானே. சரி சாப்பிட்டா போறாருன்ட்டு விட்டாச்சு. சார் வந்துட்டு கெட்டப் போடலாம் என்னமோ நல்லா தான் காமிச்சாரு. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் பிடிக்க தான் காமிக்கவே இல்ல. அந்த வேல் வந்துட்டு நேத்தே நானே செஞ்சேன் வீட்ல. சார் என்ன பண்றாருன்னா, மேல இருக்கிறத புடுங்கி வீசுறான், கீழ இருக்கிறத தனியா எடுத்து அவர் பாட்டுக்கு தட்டிக்கிட்டு விளையாடிட்டு இருக்காரு. ஏன்டா தம்பி வேலை இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு வாங்கி வாங்கி நாங்களும் அந்த மேல இருக்கிறத சொருவி சொருவி வச்சோம். ஆனா அவன் புடுங்கி புடுங்கியே தான் விளையாடிட்டு இருந்தான் அத. போன வருஷமும் அம்மா வீட்ல இருக்கும்போது செஞ்சேன். அப்போ வந்து அவர் 5 மாசம் குழந்தைங்கிறதால பொட்டாட்டம் காமிச்சாரு. இப்ப என்னமோ இல்லாத சேட்டையெல்லாம் பண்றாரு. நம்ம வீட்டு குட்டி பாலமுருகர் எப்படி இருக்காருன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவருக்கு கெட்டப் போட்டுருக்கேன். சரி வீட்டுக்குள்ள கூப்பிடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன்னா, "உள்ள வாங்க குட்டி முருகா" அப்படின்னு சொன்னா வரமாட்டேன்னு மண்டைய ஆட்டுறாரு. அப்புறம் ஒரு அப்பளத்த காட்டுனோனே குட்டி முருகர் எகிறி குதிச்சு உள்ள வந்துட்டாரு.